என்னடா வச்சிருக்க? அது என்ன ருபீஸ்டா? எவ்வளோ வச்சிருக்க? அப்பனா ஹவு மச்? 35. இல்லைடா 100 இருக்கு. அப்பனா அது எவ்வளோ? 35 கிடையாதுடா. 35 ருபீஸ் நோட்டுலாம் கிடையாது. கரெக்டாக பார்த்து சொல்லு, கவுண்ட் பண்ணி சொல்லு, யோசிச்சு சொல்லு நல்லா. நம்பர் என்ன இருக்கு? 100 இருந்தா அது எத்தனை? எவ்வளோ ருபீஸ்? அது 100 ருபீஸ். அப்போ 500னா எப்படி இருக்கும்? 500 எப்படி இருக்கும்? 10 ரூபா தான்டா. 10 ரூபா மாதிரி இருக்கும். 500 ருபீஸில் என்ன நம்பர் போட்டிருக்கோம்? அதில் உங்ககிட்ட 500 ருபீஸ் இல்லை. 10 ருபீஸ்னால் என்ன நம்பர் போட்டிருக்கோம்? 100 போட்டிருந்தா 100 ருபீஸ். 10 ருபீஸ்க்கு எப்படி போட்டிருக்கோம்? ஓடா 10 ருபீஸ்னா 10 போட்டிருக்கோம். 10 அதான் 10. சொல்லு. 10 ருபீஸ்னா எப்படி நம்பர் போட்டிருக்கோம்? சரி, இதை வச்சு என்னடா வாங்கலாம்? அது வச்சு என்னடா ஷாப்பிங் பண்ணலாம்? எனக்கு கேட்கல, நீ பேசுறதே கேட்கல. சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி 500 ரூபாய் ஏதாச்சும் வாங்கணும்னா சின்ன பெட்னு வாங்கணும்னா அதுக்கு இந்த காசு யூஸ் பண்ணுவேன். நானும் காசு கொடுக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அம்மாக்கு ஏதாவது வாங்கி தரியாதுல? என்ன வாங்கி தருவீங்க? அம்மாக்கு என்ன வாங்கி தருவீங்க? நெக்லஸா? கோல்டு நெக்லஸா கவரிங் நெக்லஸா? கவரிங் நெக்லஸா? இந்த 100 ருபீஸில் கோல்டு நெக்லஸ் வருமா? வாங்க முடியுமா? கோல்டு நெக்லஸ்க்கு 10 lakhs தேவை. 10 lakhs வச்சிருக்கியா உன் பேக்கில்? ஐயோ, காமிங்க. என்னடா வச்சிருக்க? எவ்வளோ வச்சிருக்க? இப்போ எவ்வளோ? இது என்னடா? இது புதுசாக இருக்கு. இது என்னது? இது எவ்வளோ? 5 ரூபாவா? 50 ரூபா. 50 ருபீஸ். 50 போட்டிருக்கு பாரு அதில்.